அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி முருகனின் 6 படை வீடுகளுள் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இந்த திருச்செந்தூர் திருத்தலமானது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குன்றுதோறும் குமரன் வீற்றிருப்பான் என்று கூறுவதுண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மாறாக இங்கு கடற்கரையோரம் அழகிய அலை ஓசையுடன் இவர் வீற்றிருக்கின்றார். இது இத்தலத்தின் தனி சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த தலத்தின் தல வரலாறு என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். இதனால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சிவபெருமானை தஞ்சமடைந்து சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அதை ஏற்ற சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்துதான் முருகபெருமான் உதித்தார். பிறகு முருகபெருமான் தந்தையுடைய ஆணைக்கு இணங்க சூரபத்மனை வதம் செய்ய இந்த தலத்திற்கு வந்தார். இந்த தலத்தில் வியாழ பகவான் முருகனை தரிசிக்க காத்து கொண்டிருந்தார். வியாழ பகவானுக்கு காட்சியளித்த முருகன் அசுரர்களின் வரலாற்றை வியாழ பகவானிடமிருந்தே அறிந்து கொண்டார். முருகபெருமான் தன்னுடைய படை தளபதியான வீரவாகுவின் மூலம் சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார். ஆனால் அசுரர் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தார். யுத்தத்தின் இறுதியில் முருகபெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான் சூரபத்மன். வியாழ பகவானின் வேண்டுகோளின்படி இங்கு தங்கிய முருகனுக்கு ஆலயமானது எழுப்பப்பட்டது. சூரபத்மனை வெற்றி கொண்டதாலேயே முருகன் இங்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் இந்த பெயரானது மருவி தற்காலத்தில் செந்தில்நாதர் என்றும் தற்போது அழைக்கப்படுகிறது. ஜெயந்திபுரம் என்பது இந்த தலத்தின் பெயராகும். ஆனால் தற்போது திருச்செந்தூர் என்று மருவி அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் முருகன் இருவேறு தோற்றங்களில் காட்சியளிக்கிறார். இதுவே இந்த கோயிலின் தனிச்சிறப்பாகவும் உள்ளது. அதாவது தெற்கு திசை நோக்கி இருப்பவர் சண்முகர் என்றும் கிழக்கு திசை நோக்கி இருப்பவர் பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். முருகனுக்கு தீபாராதனை காட்டும் போது மட்டுமே சிவலிங்கங்கள் நம்முடைய கண்ணிற்கு புலப்படுகின்றது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகன் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர் கொண்டு இங்கு வழிபட்டுள்ளார். ஆகவே முருகனின் வலது கரத்தில் தாமரை மலர் உள்ளது. இவர் தலையில் ஜடாமகுடத்தை கொண்டிருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் உள்ளது. இதற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. இதை போலவே சண்முகநாதர் சந்நிதியிலும் முருகனுக்கு பின்புறம் சிவலிங்கமானது இருக்கிறது. இந்த சிவலிங்கங்கள் தீபாராதனை காட்டும் போது மட்டுமே நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்றது. இந்த தலத்தில் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகள் செய்து வெண்ணிற ஆடையையும் அதைப்போல் சண்முகநாதருக்கு பச்சை நிற ஆடையையும் சாத்துகின்றனர். இந்த ஆலயத்தில் முச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு 100 கிலோ எடை கொண்ட மணியானது ஒலிக்கப்படுகிறது. இன்றளவும் அது சிறப்பு வாய்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. இந்த தலத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த தலத்தில் 4 உற்சவர்கள் இருக்கின்றார்கள். சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விடங்கர், ஆலவாய் பெருமான் என்று 4 உற்சவர்கள் இருக்கின்றார்கள். இதில் குமர விடங்கர் என்பவரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கின்றனர். இந்த ஆலயத்துல பாம்பரை என்ற சுரங்க பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் சென்று வழிபடும் போது முருகன் வழிபட்ட பஞ்சலிங்கங்களையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது. முருகபெருமானுக்கு இந்த ஆலயத்தில் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டு, பருப்பு கஞ்சி, தோசை, தேன் குழல், அதிரசம் என்று அனைத்து வகை உணவுகளும் படைக்கப்படுகின்றது.
இரவு நேரத்தில் பால், சுக்கு, வெந்நீர் வைத்து இங்கு நிவேதனம் செய்கின்றனர். இத்தலத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் கங்கா பூஜை என்ற ஒரு பூஜை தினமும் நடைபெறுகிறது. அதாவது உச்சிக்கால பூஜைக்கு பிறகு பால், அன்னம் இவற்றை மேலதாளத்தோடு எடுத்து போய் கடல் நீரில் கலந்து கரைத்து விடுகிறார்கள். இந்த நிகழ்வானது தினமும் நடைபெறுகிறது. இந்த தலத்திற்கே உரிய பல சிறப்புகள் இருப்பினும் மற்றும் ஒரு சிறப்பாக பழங்காலத்தில் இந்த தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டிருந்ததாக இங்கு கூறுகின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு அருகிலே வள்ளி குகை கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அதே மாதிரி நாழி கிணறு என்பதை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். 24 அடி ஆழத்தில் உள்ள இந்த கிணறு நாழி கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இதில் நீராடிய பிறகுதான் கடலில் சென்று நீராடி முருகனை தரிசிக்கின்றனர். திருச்செந்தூரில் சாயாபிஷேகம் என்ற ஒரு அபிஷேகமானது நடைபெறுகிறது. அதாவது சூரசம்ஹாரம் செய்த பிறகு மகாதேவர் சந்நிதிக்கு வந்த முருகப்பெருமானுக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டு அந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. இதை சாயாபிஷேகம் என்று கூறுகின்றனர். சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். இந்த சாயாபிஷேகத்தை கண்டு முருகனே மனம் மகிழ்ந்து குளிர்ந்து போவதாக ஓர் ஐதீகமும் உண்டு. இந்த திருச்செந்தூர் தலமே ஓம் வடிவத்துல தான் அமைக்கப்பட்டு இருக்கே, அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தியாயிருக்கு. இந்த தலத்திற்கு வந்து நாம் வழிபடும் போது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது? வாழ்வில் வெற்றி, தீவினைகள் நீங்குகின்றது, குழந்தை பேறு கிடைக்கின்றது, வாழ்நாள் முழுவதும் தவம் செய்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கின்றது. இந்த தலத்துல என்னென்ன திருவிழாக்கள் நடைபெறுகிறது? பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி பெருவிழா என்று பல விழாக்கள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றன. கந்த சஷ்டி விழாவானது 12 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் 6 நாட்கள் கந்த சஷ்டி விழாவாகவும் 7ஆம் நாள் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. பிறகு ஊஞ்சல் உற்சவ சேவை என்று பல நிகழ்வுகள் இந்த விழாவிலே நடைபெறுகின்றன. தமிழ் இலக்கியங்களிலும் திருச்செந்தூர் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. பெருமான் கூட அழகுற தன்னுடைய தேவாரத்தில் இந்த தலத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். 16 ஆண்டுகள் கழித்து இந்த தலத்திற்கு 7/7/2025 அன்று திருக்குடமுழுக்கு விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். செந்தில் ஆண்டவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.